அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மளுக்கு தெரிந்த நபர்கள்ட்ட யாராவது தன்னுடைய கஷ்டத்தையோ தன்னுடைய துயரத்தையோ சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் தாய் தந்தையர்கள் நல்ல முறையில் நடந்திருந்தாங்க என்று சொன்னால், உங்கள் அத்தா நல்லவர்ப்பா, அவர் சீதேவியான ஒரு மனுஷன், அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான், அவருக்காண்டியாவது நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய பழக்க வழக்கம் நம்மளில் உண்டு. இதுக்கு மாற்றமாக அவங்க பெற்றோர்கள் நடந்திருந்தாங்க சொன்னால், நேர பேசக்கூடிய பேச்சுகள் வேறு போனதுக்கு பின்னால் அவன் கொஞ்சம் நெஞ்சம் அநியாயமாக அவன் அப்பா பண்ணியிருக்கிறான், அதனுடைய பாவம் தான் இப்போ பிள்ளைகளை வாட்டி வதைக்குது என்று சொல்லுவாங்க. பெற்றோர்கள் இறந்ததற்கு பின்னாலும் அவர்கள் நடந்த அந்த நடைமுறைகள் தான் பிள்ளைகளை துரத்தும் என்பதற்குண்டான அடையாளங்கள். இஸ்லாமிய பார்வையில் நம்ம பார்த்தோம் என்று நம்ம சொன்னால், அபூலஹப் மற்றும் அவனுடைய மனைவி இஸ்லாத்துக்கு எல்லா விதத்திலும் தொல்லைகள் கொடுத்த நபர்கள். அவங்க விஷயமாகவே தப்பத் எதா அபீலஹப் என்ற அத்தியாயத்தை இறைவன் இறக்கி அருளினான். இப்படிப்பட்ட நபர்னுடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மதீனாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தப்பத் எதா அபீலஹப்ங்கிற அத்தியாயத்தை சொல்லியே துர்ராங்கிற அந்த பெண்மணியை கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் மனசை நோவிக்கக்கூடிய அந்த தன்மைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் துர்ரா ரசுல்லாட்ட போய் இவ்வாறு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரசுல்லா சொன்ன ஒரு வார்த்தை அந்த இடத்துல, ஹாதிஹி பின்தா, மீது என்னுடைய பெரிய தந்தையினுடைய மக, நல்லதை தவிர வேறு எதுவுமே சொல்லாதீங்க என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.